வணக்கம், இது நம்ம பாலிட்டி ஹப். நான் உங்கள் அஞ்சு. தொடர்ந்து ஏன் ஹிந்துக்களை இந்த திராவிட மாடல் அரசு, இந்த திமுக அரசு தொடர்ந்து வஞ்சித்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து ஹிந்துக்கள் முன் வச்சுட்டு வராங்க. முக்கியமாக ஹிந்துக்கள் யாருமே அவங்களுக்கு எதிராக நடக்கும் அநீதியில பெருசாக குரல் கொடுக்க மாட்டாங்க. கட்சிகள் சார்பாகவோ அந்த மாதிரி தான் குரல் கொடுக்குறாங்களே தவிர மக்கள் சார்பில் பெரிய குரல்கள் கொடுக்கப்படாதனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்துக்கள் இங்க மெஜாரிட்டியா இருந்தாலும் அவங்க ஒடுக்கப்படுறாங்க. பல விஷயத்துல அவங்களுடைய உரிமை அவங்களுக்கு கொடுக்கப்படலை அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு இங்க நிக்குது. இதை எல்லாமே திமுக அரசு பண்றது ஹிந்துக்கள் மேலே இருக்க வெறுப்பிலையா இல்ல தேர்தலுக்காக மைனாரிட்டி அப்பர்ஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுதா அப்படின்ற மாதிரியான இரண்டு விஷயங்கள்ல இங்க பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, நம்ம திருப்பரங்குன்றம் மலை இஸ்லாமியர்களுடையதா இல்ல ஹிந்துக்களுடையதா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு டிபேட் போயிட்டு இருந்தது. அதாவது இது கந்தர் மலையா அப்படின்றதோ இல்ல இது சிக்கந்தர் மலை அப்படின்ற மாதிரி இந்த டிபேட்டுக்கு நீதிமன்றம் முற்றுப்புள்ளி வச்சு, இல்ல இது இஸ்லாமியர்கள் இங்க படையெடுத்து வந்ததுக்கு அப்புறமா அங்க ஒருத்தர் இறந்து போறாரு பஹீர் அப்படின்ற அவருடைய உடல் அங்க நல்லடக்கம் பண்ணப்பட்டதுனால அது தர்கா அப்படின்ற மாறுது. ஆனா அதற்கும் முந்தைய காலத்துல இருந்தே பல நூல்களையும் நம்ம பார்க்க முடியுது. அங்க இந்த மலை ஹிந்துக்களுடைய மலையாக முருகருடைய மலையாக இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ இதை ஆதாரபூர்வமா அவங்க சொல்றாங்க. ஸோ அதனால இது சிக்கந்தர் மலை இல்லை, இந்த மலை கந்தனுடைய மலை, கந்தர் மலை அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அடுத்த பிரச்சனை எங்க வருது அப்படின்னு பார்த்தோம்னா, கார்த்திகை தீபத்துல திருப்பரங்குன்றம் மலை உச்சி மேல அந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றும் அப்படின்றது இப்ப திருவண்ணாமலையில ஏற்றாங்க இல்லையா, அது மாதிரி அது பல ஆண்டுகளாக இங்க முடக்கப்பட்டு வந்துள்ளது. ஸோ அதை திரும்பவும் ரெஜினேட் பண்ணி அங்க அதை பண்ணணும் அப்படின்றத ஒரு வழக்காக தொடர்ந்துதாங்க. ஸோ இந்த வழக்கு விசாரணைக்கு ஜி.ஆர். சுவாமிநாதன் இதற்குடைய தீர்ப்பையும் கொடுக்கிறார். அவர் வெறுமனே தீர்ப்பா கொடுக்காம அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இதனால இதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் சொல்றார். அதுல முதல்ல அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திருப்பரங்குன்றம் தொடர்பான இந்த சர்ச்சை அப்படின்றது அன்னைக்கு அங்க மலையில பிரியாணி சாப்பிட்டாங்க, ஆடை வெட்டினாங்க, அன்னைக்கு அப்படி ஆரம்பிச்சது கிடையாது. பல காலமாகவே அங்க இந்த பிரச்சனை, இந்த சச்சரவு அப்படின்றது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில இருக்குது அப்படின்றத ஒரு பாயிண்ட் அவுட் பண்றாரு. அடுத்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அகநானூறு அப்படின்ற நூல் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருக்கு அப்படின்றது யாரும் மறுக்க மாட்டீங்க இல்லையா. ஸோ அந்த நூலுடைய 2 எண்கள், அதாவது எண் 59, 149 இந்த ரெண்டுலையும் திருப்பரங்குன்றம் முருகன் மலை அப்படின்றத பத்தி குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்றது அப்பவே சொல்றாங்க. ஸோ பேசிக்கலி சொல்லணும்னா, இந்த மலையில இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அவங்களுடைய கோவிலும் நம்முடைய கோவிலும் தர்காவும் இருக்குது. ஸோ இதுல இல்லை இது என்னுடையதான் அப்படின்ட்டு இஸ்லாமியர்கள் கிளைம் பண்றதுனாலையும் இந்துக்கள் அவங்களுடைய உரிமைகளை பண்ண முடியாததுனாலையும் தான் இங்க பிரச்சனை வருது. இதை முக்கியமாக இஸ்லாமியர்கள் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா அதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் பார்க்க வேண்டி இருக்குது. ஏன்னா கோர்ட்ல தர்கா சார்பில் இதுல எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா திமுக அரசினுடைய ஹிந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபுவோட தலைமையிலான அந்த HRNC அவங்க தான் இதை பண்ண விடாம தடுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த பார்க்க முடியுது. முக்கியமாக ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் முன்னாடி இருந்தே நடந்த அந்த விஷயங்களை ஹிஸ்டாரிக்கலி ஹிஸ் மென்ஷனிங் இட் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க முஸ்லீம்கள் படையெடுத்து வந்ததுக்கு அப்புறமா இந்த மலையில சிறு பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டு அங்க அந்த தர்கா அப்படின்றது கட்டப்படுது. அங்க பஹீர் அப்படின்றவர் இறந்து அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டு அது தர்கா அப்படின்னு அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம 1920 மதுரை விசாரணை நீதிமன்றத்துல கோவில் நிர்வாகம் ஒரு வழக்கே போட்டிருக்காங்க. அதாவது ஹிந்து இஸ்லாமியர்களுக்கு இடையே பல கருத்து வேறுபாடுகள் இது தொடர்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா 1909 ஆண்டுல அந்த ஒரு உத்தரவு இருக்கு. அந்த உத்தரவை குறிப்பிட்டு அவர் பேசுறாரு. அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் இருந்தே திருப்பரங்குன்றம் மலை ஹிந்துக்களுடையது, ஹிந்துக்களுக்கு புனிதமான மலை அப்படின்றத 1909 நம்ம அரசனுடைய உத்தரவே குறிப்பிடுது அப்படின்றத அவர் ஸ்பெசிஃபை பண்ணி இங்க சொல்றாரு. கோவில் நிர்வாகத்துக்கிட்ட இருந்த இந்த மலையை இஸ்லாமியர்களோ இல்ல ஆங்கிலேய ஆட்சியாளர்களோ தங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருமே கிளைம் பண்ணி அங்க ஆக்கிரமிச்சதற்கான எந்த ஆவணமும் கிடையாது. ஸோ அந்த மலை பியாலி முருகன் மலை தான் ஹிந்துக்களின் வசம் தான் இருக்கிறது அப்படின்றதையும் அவர் சொல்றாரு. அது ஹிந்துக்களுடைய மலைதான் அப்படின்றதுக்கு அப்போ இருந்த பிரிட்டன் பிரிவு கவுன்சில் இருக்கு இல்லையா, அவங்களும் அதற்கு எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்கல. அது ஹிந்துக்களுடைய மலைதான் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அந்த காலத்துல ஆங்கிலேயர்கள் ஆட்சியில இருக்கும்போது இப்போ நம்முடைய உச்ச நீதிமன்றம் இருக்கு இல்லையா, அதுக்கு எந்த ஒரு பவர் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டாப் மோஸ்ட் பவரா தான் அப்போ பிரிட்டிஷுடைய அந்த கவுன்சில் இருந்துச்சு. ஸோ அந்த கவுன்சிலே இது ஹிந்துக்களுடைய மலைதான், அது முருகருடைய மலைதான் அப்படின்றது அவங்களே அன்னைக்கு அந்த கிளைமுக்கு ஓகே அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
அண்ட் பிரிவி கவுன்சில் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மசூதியில வந்து அந்த மசூதி கட்டியிருக்க அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம், அந்த மசூதிக்கு செல்லும் அந்த பாதை ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து இஸ்லாமியர்களுக்கு உடைய இடம் தான், மித்த இடம் எல்லாமே வந்து ஹிந்துக்களுடைய இடம் தான் அப்படின்றத வந்து பிரிவியூ கவுன்சில் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப வருஷமா அங்க இருக்கிற ஒரு விஷயம், இப்போ இந்த திருப்பரங்கூர்ல அந்த ஒரு இஷ்யூ நடந்தப்பதான் பல விஷயங்கள் வெளியில வந்துன்னு சொல்லலாம். அதில் அவங்க சொல்றாங்க, இது காசி விஸ்வநாதன் கோவில் செல்லும் வழி அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து எழுதியிருக்கும். அந்த வெள்ளை கலர் பெயிண்ட்ல எழுதியிருக்கும். அதை வந்து பச்சை கலர் பெயிண்ட் வச்சு அவங்க அழிச்சிருக்காங்க அப்படின்றதும், பல இடங்கள்ல பச்சை கொடியை வந்து நாட்டி எங்களுடைய இடம் அப்படின்ட்டு அவங்களே கிளைம் பண்ணிக்கிறாங்க அந்த மலை உச்சி மேல அப்படின்ற பல குற்றச்சாட்டுகளும் பல போட்டோ ப்ரூஃப்ஸ் சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வெளிவந்திருந்தது. நம்ம ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒன்றான சீவக சிந்தாமணியிலேயே வந்து குன்றின் மேல் இட்ட விளக்கை போல அப்படின்ற அந்த லைன் இருக்கு. அதாவது கார்த்திகை தீபம் அப்படின்னா குன்றின் மேல் வந்து விளக்கு ஏற்றுறோம் அப்படின்றத அந்த காலத்துல இருக்க நூல்களே வந்து சொல்லியிருக்கு. நம்ம வீடுகள்ல மட்டும் இல்லாம நம்ம திருவண்ணாமலை எப்படி அந்த தீபத்தூண்ல ஏத்துறோமோ அதே மாதிரி திருப்பரங்குன்றத்திலையும் ஏற்றிட்டு இருந்த பழக்கம் இருந்தது. அண்ட் கிராஜுவலி ஒரு காலத்துக்கு மேல அது ஸ்டாப் பண்ணப்பட்டது அப்படின்றதும் தெரியுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து 1996 வந்த தீர்ப்பிலே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த தர்கா இருக்கு இல்லையா, தர்கால இருந்து ஒரு குறிப்பிட்ட மீட்டருக்கு மேல வந்து நீங்க தீபம் ஏற்றலாம். அதுவும் ஏன்னா இதுல என்ன ஒரு கிளைம்னா, இத்தனை வருஷம் நீங்க ஏத்திட்டு இருந்தீங்களா, அந்த இடத்துல ஏத்த வேண்டியதானது உச்சி பிள்ளையார் உடைய அந்த தீபத்தூண் இருக்கு, அங்க ஏத்த வேண்டியதானே, இவ்வளவு வருஷம் அங்கதானே ஏத்துறீங்க, இப்ப எதுக்கு வேணும்ட்டே ஒரு மத கலவரத்தை தூண்டும் விதமாக நீங்க பண்றீங்க அப்படின்றதான் இங்க இருக்க ஒரு அப்போசிஷன் கிளைமா இருக்கு. அந்த உச்சி பிள்ளையார் மேல இருக்கிற அந்த ஒரு தீபத்தூண் அப்படின்றது ஒரு மோட்ச தீபம். அது யாராவது இறந்தாங்க அப்படின்னா, இப்ப நார்மலாவே இப்ப இந்துக்களோட வீடு எடுத்தோம்னா யாராவது இறந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த இது இருக்கு இல்லையா, ஆஷஸ் இருக்கும். ஸோ அதே வந்து சின்னதாக ஒரு கோவில் மாதிரி கெட்டி வீட்டிலேயே அதை வந்து கரைக்கும் வரைக்கும் அதை வந்து அந்த இடத்துல தீபம் ஏற்றி வைக்கிற பழக்கம் இருக்கு. அதாவது அவங்களுடைய ஆத்மா மோட்சம் அடையணும் அப்படின்றது இருந்தவர்களை கடவுளாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு பாவனையும் இருக்கு அப்படின்றதுனால. ஸோ அங்க வந்து யாராவது இறந்து போறவங்களுக்காக அந்த இடத்துல அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும், மோட்சத்தை அடையணும் அப்படின்ற அந்த இடத்துல வந்து உச்சி பிள்ளையாருடைய அந்த இதுல பண்றது மோட்ச தீபம். ஸோ அதுவும் கார்த்திகை தீபம் வந்து ஏற்ற வேண்டிய இடமும் ஒன்று கிடையாது. ஸோ கார்த்திகை தீபம் வந்து தீபத்தூண்ல தான் ஏற்றணும். இதுல வந்து அவர் நம்முடைய நீதிபதி அவர்கள் வந்து குறிப்பிடுறாரு, 2 உச்சிகள் இருக்கு. அந்த ஹைட் உயர்ந்த உச்சி இருக்கு இல்லையா, அது வந்து இஸ்லாமியர் இதுல இருக்குது. ஆனா அதை விட கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்கிற அந்த உச்சி அது வந்து தீபத்தினுடைய உச்சி தான். ஸோ அதுக்கும் ரொம்ப ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால இது யாருடைய இதை புண்படுத்துறதோ எந்த இதுக்குள்ளேயும் ஆக்கிரமிச்சு பண்றதோ ஒன்றும் இல்லை. அதோட வடிவம் பார்த்தாலே தீபத்தூண் அந்த வடிவத்துல தான் இருக்குது. ஸோ அதுல தீபம் ஏற்றதுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் அவர் இந்த இதை வந்து பாஸ் பண்றாரு. ஆனா அதுக்கப்புறமா தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ நேற்று திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றதுக்காக வராங்க. வந்த இடத்துல அங்க வந்தவங்க வந்து தடுக்கப்படுறாங்க. இந்த கேஸை வந்து இப்போ அந்த வெர்டிக்ட் வந்து இந்த கேஸை போட்டவர் யாருன்னா மதுரையை சேர்ந்த ராம ரவிக்குமார் அப்படின்றவர் தான். ஸோ அந்த கேஸை போட்ட அவர் அந்த இடத்துல அவரும் பலரும் அங்கே திரண்டிருக்காங்க. அண்ட் கோவில் அப்படின்றப்போ நேற்று கார்த்திகை தீபம் அப்படின்றப்போ தீபம் இத்தனை வருஷம் கழிச்சு தீபம் ஏற்ற போறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்காக பக்தர்கள் பொதுமக்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு வருஷம் நாங்க போராடி எங்களுக்கு இது கிடைச்சது அப்படின்றதுல ஹிந்து முன்னணி சார்பாக அந்த ஹிந்துக்கள் சார்ந்த அந்த கட்சிகள் சார்பாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து அங்க வந்திருக்காங்க. ஸோ நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் ஜஸ்ட் கோர்ட்ல உட்கார்ந்து இந்த கேஸை டீல் பண்ணாம அவர் களத்துக்கே வந்து போன மாதம் வந்து அவர் திருப்பரங்குன்ற மலை மேல வந்து எந்த மாதிரி இருக்கு சிச்சுவேஷன், அதாவது இதனால வந்து முஸ்லீம்களுடைய இடத்துல ஏதாவது இது பண்றாங்களா எல்லாமே ஒரு டீட்டெயிலா வந்து பார்த்துட்டு அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, இந்த தீபம் இங்க ஏற்றதுனால ஹிந்துக்களுக்கோ முஸ்லீம்களுக்கோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போறதில்லை அப்படின்றதையும், அண்ட் 100 வருட காலமாக இங்கு ஏற்ற முடியவில்லை எங்களால் அப்படின்ற ஆதங்கத்தையும் இந்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் அதுக்கு வந்து 15 மீட்டர் வந்து இடைவெளி இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். அதாவது இஸ்லாமியுடைய அந்த இடத்துக்கும் ஹிந்துக்களுடைய இந்த தீபத்தூணுக்கும் அதுவும் அங்க இருக்குது அப்படின்றதுனால இது யாருக்கும் எந்த விதத்திலையும் பாதிக்க போறதில்லை. அண்ட் தர்கா தரப்புல அவங்களும் இதுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் வந்து சொல்லலை. அதான் கிளியரான பாயிண்ட். அவங்க தரப்புல எந்த ஒரு ஆட்சேபனையும் அவங்க சொல்லலை. ஸோ அதுக்கப்புறமும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்க ஏற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை தொடர்ந்து தான் திருப்பரங்குன்றத்துல வந்து திருவண்ணாமலை தீபம் ஏற்றப்பட்ட அதே நேரத்துல வந்து இங்கேயும் 6 மணி அந்த நேரத்துல ஏற்றும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த இதுக்காக வந்த போது இது வந்து மேல்முறையீடு செய்யப்படுது. அதாவது இங்க தீபம் ஏற்ற விட மாட்டோம் அப்படின்ற மேல்முறையீடு. இந்த மேல்முறையீடை யாரு பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிந்து கோயில்களை கையில வைத்துக் கொண்டிருக்கும், அதாவது ஹிந்துக்களுக்கு உங்களுடைய சொத்தை வந்து லைக் நீங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத HRNCயோட வேலை. ஆனா அதை தாண்டி அவங்க உள்ள பல அக்யூசேஷன் அவங்க மேல இருக்கு, என்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றது. ஸோ அதை தாண்டி பல விஷயங்கள் அவங்க பண்றாங்க அப்படின்ற அக்யூசேஷன் அவங்க மேல இருக்கும்போது இவங்க ஹிந்துக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அறநிலையத்துறை அவங்களே வந்து மேல்முறையை பண்றாங்க. எதுக்குன்னா இங்க வந்து ஏத்த விட மாட்டோம், தர்காவுக்கு பிரச்சனை இல்லை, ஹிந்துக்கள் ஏத்த போறாங்க, பல வருஷமா அங்க ஏற்றிட்டு இருந்தது ஸ்டாப் பண்ணப்பட்டது, திரும்ப அவங்களுடைய உரிமையை அவங்க கேட்கறாங்க,
முடியாதுன்னு சொல்லிட்டு ஹெச்ஆர்என்சி கேஸ் போடுறாங்க. அந்த கேஸ் நீதிமன்றத்தில் வரும்போது என்னன்னா, இல்லை இது கடைசி நேரம், இந்த நேரத்தில் எனக்கு கொடுக்குறீங்க, ஆல்ரெடி நாங்கள் வெட்டி கொடுத்துட்டோம், அங்கே ஏற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6 மணிக்கு தீபம் ஏற்றணும். என்ன சொல்லியிருக்காங்க, போலீஸ் வந்து சரியான பாதுகாப்பு இல்லை அப்படின்றதுனால என்ன சொல்லியிருக்காரு நீதிபதி அவர்கள் அப்படின்னா, போலீஸால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, இது பண்ண முடியாது அப்படின்னா, யார் நீங்கள் மனுதாரர் வந்து இது பண்ணீங்களோ நீங்க ஒரு 10 பேர் போங்க, போய் நீங்க தீபம் ஏற்றுங்க, உங்க கூட துணை ராணுவத்தை நீங்க அழைத்து செல்லலாம், மத்திய துணை ராணுவத்தை கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு துணை ராணுவம் அவங்க கூட அங்க போறாங்க. நேற்று போய் அவங்க அந்த 10 பேரோட சேர்ந்து தீபம் ஏற்றுறதுக்காக போறாங்க. அந்த நேரத்தில் கலெக்டர் திருப்பரங்குன்றத்தில் 144 உத்தரவு போடுறாரு. 144னா யாரும் வெளில போகக்கூடாது, அதாவது அந்த ஏரியாவில் யாருமே இது பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ 144 உத்தரவு போடுறாங்க. நீங்க ஏத்தலாம் அப்படின்ட்டு கோர்ட்டே இது பண்ணதுக்கு அப்புறம் கோர்ட்டை அவமதிக்கும் விதமாக நீங்க வந்து இது பண்றீங்க ஒண்ணு. அதை தாண்டி துணை ராணுவம் வந்துச்சு அப்படின்றப்போ there is no other வேணும் வந்தப்போ நீங்க 144 வந்து நீங்க போட்டீங்க. இதையும் ஏன் நீங்க பண்றீங்க, எதுக்கு இப்படி தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிரான செயல்களை செய்றீங்க அப்படின்ட்டு அங்க வந்து இருந்து எல்லாருமே கந்தசஷ்டி கவசம் வந்து பாடுறாங்க. அவங்கள போலீஸுடைய அந்த அராஜகத்தை வந்து நாங்கள் என்னைக்குமே வந்து இது பண்ண மாட்டோம், நாங்கள் போலீஸை சொல்லலை, போலீஸை வந்து ஏவல் துறையாக பயன்படுத்தும் இந்த திமுக அரசை நாங்கள் குறை கூறியோம் அப்படின்ற பல விவாதங்கள் எல்லாமே போகுது. ஸோ கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, 6 மணிக்கு அங்கே தீபம் ஏறலை அப்படின்னா 6:05க்கு இங்க கோர்ட் அவமதிப்பு வழக்கு போடப்படும் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் துணை ராணுவத்தையும் அவங்க அனுமதிக்காம அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, சரி 144னா 3 பேர் போகலாம், இல்லை 2 பேர் 3 பேர் போகலாம், சரி நாங்கள் யாருமே எதுவுமே பண்ணல, நீங்க அந்த 3 பேரை மட்டும் அலோவ் பண்ணுங்க, நாங்களாம் வேணா போயிடுறோம், எல்லாரும் அந்த 3 பேர் மட்டும் போகட்டும், எங்களுடைய உரிமை அது, எங்களுடைய கடவுளுக்கு எங்களுடைய சிவபெருமானுடைய கோவில் அங்கே இருக்கு, அந்த தீபத்தூள்ல நாங்கள் ஏற்றுறோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் போராடி இந்த தீர்ப்பை வாங்கிட்டு வந்திருக்கோம், கோர்ட்டு சொன்னதுக்கு மேலே உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அங்கேயும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ள ஆகுது, போலீஸ் காயமடைகிறாங்க, வந்த பக்தர்கள் எல்லாருமே காயமடைகிறாங்க, கொஞ்சம் பேர் காயமடைகிறாங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயம் வந்து நடக்கல. என்ன சொல்றாங்க, நீங்க போங்க நாளைக்கு காலைல பேசிக்கலாம் அப்படின்னு. எங்க 6 மணிக்கு இன்னைக்கு தாங்க கார்த்திகை, இன்னைக்கு தான் அங்கே ஏற்ற முடியும், போயிட்டு நாளைக்கு வந்து பேசலாம்னா எப்படிங்க அதை ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கோர்ட்டும் வந்து அவமதிப்பு வழக்கு போடுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு அங்கே வந்து கோர்ட் கொடுத்த அந்த உத்தரவின்படி நேற்று அங்கு கார்த்திகை தீபம் ஏற்றப்படவில்லை, ஏற்றப்பட விடலை அப்படின்னு தான் சொல்லணும். நன்றி.